ஜுடிஷியல் பிரசிடென்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த லாவோட சோர்ஸுக்கே வந்து இண்டிபெண்டண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ் வந்து அதுக்கு ஃபைனல் டிசிஷன் கொடுக்குறாங்க. அந்த ஃபைனல் டிசிஷனை வச்சுட்டு அடுத்தடுத்து நடக்கிற கேஸில் அந்த டிசிஷனை பேஸ் பண்ணி அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது வந்து ஜுடிஷியல் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. இது லாவை வச்சு அவங்க கொடுக்குறதுன்னு கிடையாது. எல்லா ஃபேக்டர்ஸையும் அப்சர்வ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த ஃப்ரேஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, ஸ்டார் டிசிசஸ் அப்படின்ற லாட்டின் ஃப்ரேஸ்லேருந்து தான் இந்த ஜுடிஷியல் பிரசிடென்ட் வந்தது. இந்த ஸ்டார் டிசிசஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போது ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அதிலே நின்று அந்த விஷயத்துக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது. டு ஸ்டாண்ட் பை வாட் ஹேஸ் பின் டிசைடட். நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோமே அதிலே நிற்கிறது தான் வந்துட்டு ஸ்டார் டிசிசஸ். இதை தான் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுடிஷியல் பிரசிடென்ட் தான் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஜட்மெண்ட்டில் என்னென்னலாம் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபேக்ட்ஸு, கீ இஷ்யூஸ் ஆஃப் லா, அதர் அப்சர்வேஷன், ஆர்குமெண்ட்ஸ் மேட் பை அ லாயர். இப்போது ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். அடுத்து வந்து கீ இஷ்யூஸ் ஆஃப் லா அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸில் முக்கியமாக ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த தீர்ப்பையே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை தான் கீ இஷ்யூஸ் ஆஃப் லா, ரேஷியோ டெசிடென்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குல்ல, அந்த கோர் பிரின்சிபல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த விஷயத்தை அடுத்தடுத்த கேஸில் இவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதர் அப்சர்வேஷன். இந்த அதர் அப்சர்வேஷன்றது அடிஷ்னல் கமெண்ட் தான். இது அந்த கேஸுக்கு மட்டுமே பொருந்துற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதை அடுத்தடுத்த கேஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆர்குமெண்ட்ஸ் மேட் பை அ லாயர். இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸில் உள்ள தீர்ப்பு இருக்குல்ல, அந்த விஷயத்தை லோவர் கோர்ட்ஸில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அதை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டேட்டுன்ற டேர்முக்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சேஞ்சஸை பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி ஸோ கோர்ட் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை வந்து எவால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இன்டர்பிரிட்டேஷனை வந்து எவால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது.